எல்லா திசைகளிலும் பள்ளிக்கூடங்களை உருவாக்கினார். கல்லூரிகள் பிறந்தன, பொறியியல் கல்லூரிகள் அவருடைய காலத்தில் தான் உருவெடுத்தன. 6 பொறியியல் கல்லூரிகளை அவர் தொடங்கினார். தஞ்சையில் ஒரு மருத்துவ கல்லூரியை அவர் காலத்தில் தொடங்கினார். இப்படி பொறியியலிலிருந்து, தொழிற்கல்வியிலிருந்து, மருத்துவத்திலிருந்து அனைத்துக்குமான கல்லூரிகளை தொடங்குவது மட்டுமல்ல, கீழ்நிலையிலிருந்து மேல்நிலை வரையில் பள்ளி கல்விக்கூடங்களை அவர் பெரிதாக வளர்த்தார். சரி, கல்வி புரட்சியை உருவாக்கியதோடு தன் கடமை முடிந்து விட்டது நினைத்தாரா? அங்கேதான் நான் சொல்கிறேன், he was a social scientist என்று, சமூக விஞ்ஞானி. படிக்கிறான், படித்துவிட்டு வெளியே வந்து வேலை இல்லை என்று நிற்பானே, வேலை இல்லை என்று நிற்கக்கூடிய அந்த இளைஞனுக்கு வேலையை தேடி தருவது அரசின் கடமை அல்லவா? எனவே ஒரு பக்கம் பள்ளிக்கூடங்களை திறந்தார், மறுபக்கம் உடனடியாக தொழிற்கூடங்கள் வளர்வதற்கான வழிக்கதவத்தை திறந்து வைத்தார். மாநில அரசால் முடிந்த வரையில் தொழிற்கூடங்களை திறந்தார். தொழில் பயிற்சியை பெறுவதற்காக மாநிலம் முழுவதும் தொழிற்பயிற்சி பட்டறைகளை உருவாக்கினார், தொழிற்பேட்டைகளை உருவாக்கினார். அது மட்டுமல்ல, நேருவிடம் தனக்கு இருந்த சொந்த செல்வாக்கை பயன்படுத்தித்தான் மத்திய அரசின் திட்டங்கள் அனைத்தையும் கொண்டு வந்தார். இங்கே ஒரு ICF ரயில் பெட்டி தொழிற்சாலை எப்படி வந்தது? ஆவடி டேங்க் தொழிற்சாலை எப்படி வந்தது? நெய்வேலி நிலக்கரி சுரங்கம் எப்படி வந்தது? திருச்சியை பொறுத்தவரையில் பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல் எப்படி வந்தது? இப்படி வரிசையாக நீங்கள் எடுத்துக்கொண்டால் அத்தனை மத்திய அரசின் நிதி உதவியை பெற்று எந்த பக்கத்திலும் தொழில் துறையை அவர் வளர்த்தெடுக்க முனைந்தார். தனியார் தொழில் தொடங்குவதற்கு ஊக்கத்தை கொடுத்தார். இப்படி ஒரு பக்கம் படிக்கிறான், படித்தவன் வெளியே வருகிற பொழுது அவன் ஒரு வேலையை பெற வேண்டும் என்பதற்காக தொழில் உற்பத்தியை பெருக்குகிறார். சரி, படித்தாயிற்று, தொழிலில் போய் சேர்ந்து பணிபுரியலாயிற்று, பசி என்ற ஒன்று இருக்குமே, அதை யோசிக்கிறார். அதனால் அவர் என்ன செய்தார்? விவசாயம் பெருக வேண்டும், வேளாண்மை பெருக வேண்டும் என்பதற்காக நீர்ப்பாசன திட்டங்களின் மீது அவருடைய கவனம் சென்றது. அதன் விளைவுதான் அத்தனை அணைக்கட்டுகளும் உருவெடுத்தன. ஒரு பக்கம் கல்வி வளர்ச்சி, ஒரு பக்கம் தொழில் வளர்ச்சி, ஒரு பக்கம் விவசாய வளர்ச்சிக்கான நீர்ப்பாசன பெருக்கம். சரி, இவை அனைத்துக்குமே இன்றியமையாதது எது? மின்சக்தி இல்லாமல் என்ன நடக்கும்? அதனால் மின் உற்பத்தி. ஒரு பக்கம் நிலக்கரியிலே இருந்து மின் உற்பத்தி. நீங்கள் யோசித்து பாருங்கள், ஒரு பக்கம் நீர் மின்சக்தி, இன்னொரு பக்கம் நிலக்கரியில் அனல் மின்சக்தி. இவை இரண்டும் போதாது என்று கல்பாக்கத்தில் அணு மின்சக்தியையும் கொண்டு வந்தவர் காமராஜர் தான். எனவே ஒரு பக்கம் கல்வி வளர்ச்சி, ஒரு பக்கம் தொழில் வளர்ச்சி, ஒரு பக்கம் விவசாய வளர்ச்சி, ஒரு பக்கம் இவற்றிற்கு அடித்தளம் அமைக்கக்கூடிய மின் உற்பத்தி. எவன் இப்படியெல்லாம் சிந்தித்து ஆண்டிருக்கிறான் இந்த மண்ணை? 9 ஆண்டு காலம். இன்றைக்கும் நீங்கள் பக்கம் பக்கமாக போடலாம். எத்தனை அணைக்கட்டுகள் உருவெடுத்தன, எத்தனை தொழிற்பேட்டைகள் உருவெடுத்தன, எத்தனை கல்லூரிகள் பிறந்தன. காமராஜர் தமிழுக்கு செய்யவில்லையா? காமராஜருடைய ஆட்சி காலத்திலேதான் தமிழ் இந்த மாநிலத்தினுடைய ஆட்சி மொழி என்ற சட்டம் உருவானது என்பதை மறந்து விடாதீர்கள். 1956 ஆட்சி மொழி சட்டத்தை உருவாக்கியது யார்? காமராஜர். தமிழுக்கு ஆட்சி மொழி அந்தஸ்தை அவர்தான் கொடுத்தார். அவருடைய காலத்திலேதான் 1958 நிதியமைச்சராக இருந்த சி சுப்பிரமணியம் சட்டமன்றத்தில் அவர் சமர்ப்பித்த அந்த பட்ஜெட், அதற்கு முன்பு பட்ஜெட் என்று தான் சொல்லப்பட்டது, அதை நிதிநிலை அறிக்கை என்று தமிழில் முதலாக வெளிப்படுத்தியது காமராஜர் ஆட்சிதான். காமராஜர் ஆட்சியிலேதான் தமிழ் வளர்ச்சி மன்றம் என்ற ஒன்றை அவர் தொடங்கினார். காமராஜர் ஆட்சியிலேதான் தமிழை பயிற்று மொழியாக கொண்டு வருவதற்கு அவர் முனைந்தார். வேறெங்கும் செல்ல வேண்டாம். கல்லூரியில் உயர் கல்வியை தமிழ் வழியாக படிக்க வேண்டும் என்பதற்கு முதலில் அவர் பரிசோதனையாக எடுத்துக்கொண்டதே இந்த கோவையில் இருக்கக்கூடிய அரசினர் கலை கல்லூரி தான். கோவையில் தான் கொண்டு வந்தார். ஆனால் தமிழில் படிப்பதற்கு யாரும் தயாராக இல்லை. நமக்குத்தான் ஒரு அடிமைத்தனம் உண்டே. தமிழில் படித்துவிட்டு சென்றால் மரியாதை சமூகத்தில் கிடைக்காது, வேலை கிடைக்காது என்றெல்லாம் நினைத்து
அதை அவர்கள் ஊக்குவிக்கவில்லை. அவர் தமிழகம் முழுவதும் எல்லா கல்வி நிலையங்களிலும் உயர்கல்வியை தமிழிலேயே கொடுப்பதற்குத்தான் முயன்றார். ஆனால் மக்களிடம் அதற்கு பேராதரவு கிடைக்கவில்லை. எனவே எந்த ஒன்றை அவர் தொடாமல் இருந்தார்? இந்த இனத்திற்கு அவர் தொண்டு செய்யவில்லையா? இந்த மொழிக்கு அவர் தொண்டு செய்யவில்லையா? அடித்தட்டிலே நசுங்கி கிடந்த மக்களுக்கு அவர் தொண்டு செய்யவில்லையா? 1950 ஜனவரி 26ஆம் நாள் இந்திய அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கப்பட்டது. இந்திய அரசியலமைப்பு சட்டம் நம் அனைவருக்கும் அடிப்படை உரிமைகளை வழங்கியது, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். அந்த நேரத்தில் சண்பகம் என்கிற ஒரு மாணவி, பிராமண சமூகத்தை சார்ந்த பெண், அவர் மருத்துவக் கல்லூரியில் விண்ணப்பிக்கிறார். இடஒதுக்கீடு இருந்த நேரம் அது. இடஒதுக்கீடு இருப்பதனால் எனக்கு கிடைக்க வேண்டிய இடம் கிடைக்காமல் போய்விட்டது. இந்த இடஒதுக்கீடு என்பது அரசியலமைப்பு சட்டம் எங்களுக்கு வழங்கி இருக்கக்கூடிய அடிப்படை உரிமைகளுக்கு எதிரானது என்று வழக்கு தொடுத்தார். இதே சென்னை உயர்நீதிமன்றம் அந்த சண்பகத்தினுடைய கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு இந்த இடஒதுக்கீடு திட்டத்தையே ரத்து செய்தது. இதை எதிர்த்து உச்சநீதிமன்றம் அரசு நாடியது. உச்சநீதிமன்றமும் அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரானது இந்த இடஒதுக்கீடு என்று சொல்லி அதுவும் ரத்து செய்தது. இன்றைக்கு இடஒதுக்கீட்டை நாம் பெற்றிருக்கிறோமே, கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இன்றைக்கு இடஒதுக்கீட்டின் மூலமாக பயன்பெற்ற எத்தனை தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள் இருக்கிறோம். ஆனால் இந்த இடஒதுக்கீடு என்பதே அடிப்படை உரிமைகளுக்கு எதிரானது என்று உச்சநீதிமன்றமே ரத்து செய்த நிலையில் தமிழகத்தில் இதை மிகப்பெரிய போராட்ட களமாக மாற்றியவர் பெரியார். ஆனால் ஒன்று சொல்கிறேன் உங்களுக்கு, வாழ்க்கை முழுவதும் பெரியார் போராடினார், போராடி கொண்டே இருந்தார். அவருடைய எந்த போராட்டத்திலும் வன்முறை என்பது எள்மூக்கின் முனையளவும் இருந்ததே கிடையாது, மறந்து விடாது. பிராமண எதிர்ப்பு என்று சொன்னார், எந்த பிராமணனுடைய பூநூலையும் அவர் அறுத்தது கிடையாது. பிள்ளையார் சிலை உடைப்பு என்று சொன்னார், பிள்ளையார் சிலையை காசு கொடுத்து வாங்கி வந்து தெருவில் உடைத்திருப்பாரே தவிர எந்த கோவிலுக்குள்ளும் சென்று ஒரு பிள்ளையார் சிலையை உடைத்ததாக பெரியார் மீது நீங்கள் பழி சொல்ல முடியாது. பெரியாருடைய போராட்டத்தில் வன்முறைக்கு இடமே கிடையாது. ஈடு என்கிற ஒரு மிக அற்புதமான ஒரு ஆயுதம் நம்மிடமிருந்து பறிக்கப்பட்ட பொழுது பெரியார் போர்க்கோலம் பூண்டார். பெரியார் போர்க்கோலம் பூண்டதும் தமிழ்நாடு முழுவதுமே போர்க்களமானது. அன்றைக்கும் தமிழ்நாடு காங்கிரசின் தலைவராக காமராஜர் தான் இருக்கிறார். இங்கிருந்து காமராஜ் டெல்லிக்கு பறந்தார், நேருவை தனியாக சந்தித்தார். நேருவிடம் சொன்னார், இந்த இடஒதுக்கீடு மிக முக்கியமானது. இந்த இடஒதுக்கீடு இல்லாமற் போனால் அடித்தட்டிலே இருக்கக்கூடிய மக்கள் கல்வியை பெற்று உயர்வாழ்வு வாழ்வதற்கான வாய்ப்பே பறிக்கப்பட்டுவிடும். எனவே தயவு செய்து நீங்கள் அரசியல் சட்டத்தின் திருத்தம் கொண்டு வர வேண்டும் என்றார். இதை தமிழகத்தில் உருவாக்கி பெரும் போராக மாற்றிய பெருமை பெரியாருக்கு என்றால், அதை ஆள்பவர்களிடம் சரியாக கொண்டு போய் சேர்த்து முதல் சட்ட திருத்தத்தை கொண்டு வந்த பெருமை காமராஜர். எனவே இன்றைக்கு இந்த இடஒதுக்கீடு என்பதை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். 69 விழுக்காடு இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இல்லை. 69 விழுக்காடு இடஒதுக்கீட்டை நாம் இன்றைக்கு அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் என்றால் நாம் நன்றி பாராட்ட வேண்டியது 2 பேருக்குத்தான். ஒருவர் பெரியார், அடுத்தவர் காமராஜர். நான் இந்த இடத்தில் ஜெயலலிதாவுக்கு கூட நன்றி பாராட்டுவேன். 50 விழுக்காடாக இருந்ததை 69 விழுக்காடாக உயர்த்தியவர் ஜெயலலிதா தான். உண்மைகளை நாம் மறைக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதை 50 விழுக்காடாக கொண்டு போய் நிறுத்தியவர் எம்ஜிஆர். எனவே இந்த இடஒதுக்கீட்டில் ஆழ்ந்த கவனத்தை கலைஞரும் செலுத்தினார், அதற்கு பின்பு எம்ஜிஆரும் செலுத்தினார், அதற்கு பின்பு ஜெயலலிதாவும் செலுத்தினார். இவர்களுடைய தொடர் முயற்சியினாலே தான் இன்றைக்கு 69 விழுக்காடு இடஒதுக்கீடு வந்து சேர்ந்திருக்கிறது. ஆனால் இதற்கு அடித்தளத்தை அமைத்தவர்கள் யார்? அந்த பெருமைக்குரியவர்கள் தான் பெரியாரும் காமராஜரும். எனவே இப்படி தனித்தனியாக காமராஜருடைய ஆட்சி சாதனைகளை எல்லாம் சொல்வது என்று தொடங்கினால் அதற்கு முடிவு ஏது? நான் என்னை பொறுத்தவரையில் ஒரு ஆட்சியாளன் ஆட்சி பீடத்தில் அமர்ந்தால் இந்த நாட்டின் வளர்ச்சிக்காக நல்ல திட்டங்களை நிறைவேற்ற வேண்டியது அவனுக்கான கடமை.
இது அழுகி கிடக்கிறது, அந்த அளவுக்கு அழுகி கிடக்கிறது. இந்த இடத்தில் தான் காமராஜ் என்ற தனி மனிதனின் வாழ்வு குறித்து சில செய்திகளை மட்டும் நான் சொல்லிவிட்டு விடைபெற விரும்புகிறேன். நீங்கள் காமராஜ் என்ற நாணயத்திற்கு 2 பக்கங்கள் உண்டு. ஒரு பக்கம் அவருடைய ஆட்சி சாதனைகள் என்றால், இன்னொரு பக்கம் அவருடைய தனி மனித வாழ்வு, துறவு சார்ந்த வாழ்வு. அந்த வாழ்வை அவ்வளவு எளிதாக யாரும் வாழ்ந்துவிட முடியாது. காமராஜ் அமர்ந்த நாற்காலியில் ஒருவர் அமர்ந்து காமராஜரை போல் நல்லாட்சியை கொடுப்பது எளிது, காமராஜராகவே வாழ்ந்து காட்டுவது அரிதினும் அரிது. அந்த வாழ்வு குறித்து உங்களிடம் நான் சொல்ல விரும்புகிறேன். இப்படி ஒரு தலைவனை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா என்பதற்காகத்தான் இதை சொல்கிறேன். பல முறை இதை பல இடங்களில் நான் பதிவு செய்திருக்கிறேன். காமராஜர் முதலமைச்சரானார். அவருடைய தாய் சிவகாமி அம்மையார் நேரடியாக தன்னுடைய மகனிடம் சொல்வதற்கு அவருக்கு அச்சம். அதனால் அவர் அன்றைக்கு தமிழ்நாடு காங்கிரசின் தலைவராக இருந்த ரா. கிருஷ்ணசாமி நாயுடு அவரிடம் இவர் மெல்ல தன்னுடைய வேதனையை வெளிப்படுத்துகிறார். நீங்கள் போய் என் மகனிடம் சொல்லுங்கள், அவன் ஏற்கனவே என்னை சந்திப்பது கிடையாது, அதிகபட்சம் 6 மாதத்திற்கு ஒரு முறைதான் அவன் வருவான், விருதுநகர் பக்கம் வந்தால் இங்கே வருவான், வீட்டு வாசலுக்குள்ளே அடியெடுத்து வைப்பான், நன்றாக இருக்கிறாயா என்று கேட்பான், நன்றாக இருக்கிறேன் வந்து உட்கார்ந்து சாப்பிட்டு விட்டு போ என்று சொல்வேன், இல்லை எனக்கு நிறைய வேலை இருக்கிறது என்று அடுத்த நொடியே புறப்பட்டு விடுவான். ஒரு நொடிக்கு மேல் அவன் வந்து என் முன்னாலே நின்றதில்லை. நீங்கள் போய் சொல்லுங்கள், அவர் முதலமைச்சராக என் மகன் இருக்கிறான், அவனுக்கு நான் எந்த தொல்லையும் தரமாட்டேன், அவன் இருக்கக்கூடிய இடத்தில் ஒரு மூலையில் நான் தங்குவதற்கு அவன் அனுமதி கொடுத்தால் போதும், இறப்பு என்னை தழுவுகிற இறுதி நாள் வரையில், எனக்கான வாழ்நாள் மிக குறைவானது, இந்த இறுதி நாள் வரை என் மகனின் முகத்தை பார்த்து கொண்டிருப்பதற்காவது அவனை அனுமதிக்க சொல்லுங்கள் என்று கேட்டார். கிருஷ்ணசாமி நாயுடு காமராஜரை பார்க்கிறார். காமராஜரிடம் சொல்கிறார், உங்களுடைய தாயார் உங்கள் பக்கத்தில் இருந்து உங்கள் முகத்தை பார்த்தபடி சாக வேண்டும் என்று நினைக்கிறார், இதில் என்ன தவறு இருக்கிறது, இதற்கு நீங்கள் அனுமதி கொடுக்கலாகாதா என்றார். காமராஜ் சொன்னார், என் தாயை பற்றி எனக்கு தெரியாதா, தந்தையை இழந்த நிலையில் சின்னஞ்சிறு பருவத்தில் இருந்த எங்களை எப்படியெல்லாம் சிரமப்பட்டு என் தாய் வளர்த்தாள் என்பதை நான் அறியாதவனா, என் தாய் இந்த இடத்தில் இருப்பதை நான் ஏன் அனுமதிக்க மறுக்கிறேன் தெரியுமா, என்னுடைய தாய் இந்த இடத்தில் வந்துவிட்டால் விருதுப்பட்டியிலிருந்து மாதந்தோறும் பல பேர் வரத் தொடங்குவார்கள், அத்தையை பார்க்க வந்திருக்கிறேன் என்பார்கள் சிலர், ஆத்தாவை பார்ப்பதற்காக வந்திருக்கிறேன் என்பார்கள் சிலர், அவர்களை என்னால் தடுக்க முடியாது. அப்படி வந்து அவர்கள் உட்கார்ந்து விட்டால் நான் இல்லாத நேரத்தில் இந்த வீட்டில் இருக்கிற ஒரு தொலைபேசியை எடுத்து நான் முதலமைச்சர் வீட்டிலே இருந்து பேசுகிறேன், இந்த காரியத்தை கொஞ்சம் செய்து கொடுங்கள் என்று கேட்டால் அதிகாரிகள் உடனே செய்ய தொடங்கி விடுவார்கள், அதிகார துஷ்பிரயோகம் நடக்க ஆரம்பித்துவிடும். அதனால் தான் சொல்கிறேன், என் தாயை வைத்துக் கொண்டு மற்றவர்கள் இந்த வீட்டிற்குள்ளே அடியெடுத்து வைத்து அதிகார வரம்புக்குள்ளே தலை நீட்டிவிடக் கூடாது என்கிற அச்சத்தினால் சொல்கிறேன், என் தாய் விருதுநகரிலேயே இருக்கட்டும். இந்த இடத்தில் தான் நான் நினைந்து பார்க்கிறேன், நான் உணர்ச்சி வசப்படுகிறேன். எல்லா உறவுகளையும் துச்சமென தூக்கி எறிந்துவிட்டு சனாதன தர்மத்தின்படி சன்னியாசியாக மாறியவர் ஆதிசங்கரர். கோடிக்கணக்கில் குவித்து வைத்திருந்த அத்தனை செல்வத்தையும் காதற்ற ஊசி வாராது கான் கடை வழிக்கே என்ற ஒற்றை வரி தந்த ஞானத்தில் துச்சமென தூக்கி எறிந்துவிட்டு கோவனாண்டியாக வெளியே புறப்பட்டவன் பட்டினத்தார். அனைத்தையும் துறந்த ஆதிசங்கரால் தாயின் உறவை துறக்க முடியவில்லையே, அனைத்தையும் துறந்த பட்டினத்தாரால் தாயின் உறவை துறக்க முடியவில்லையே. 16 வயதில் ஆதிசங்கரர் துறவு கோலம் பூணுகிற பொழுது அவரை ஈண்டெடுத்த அன்னை ஆரியாம்பிகை கண்ணீர் மல்க கேட்கிறாள், சங்கரா, நீ ஒருவன் தான் நான் பெற்ற பிள்ளை, நீயும் இல்லை என்றால் எனக்கு ஆதரவு யார், அதனால் இந்த துறவு நிலை உனக்கு வேண்டாம் என்கிறாள். சங்கரன் சொன்னார், தாயே, நேற்று வரையில் நீ மட்டும் எனக்கு தாயாக இருந்தாய்,
இன்றைக்கு உலகத்தில் உள்ள அனைத்து பெண் மக்களும் என் பார்வையில் தாயாகத்தான் தரிசனம் தருகிறார்கள். நீ கவலைப்படாதே. இந்த உலகத்தின் எந்த மூலையில் நான் இருந்தாலும் உன் மரண பொழுதில் மறவாமல் நான் வந்து மடி சுமப்பேன் என்று வாக்குறுதி வழங்கி விட்டு சென்றார். சிருங்ககிரியில் சங்கரர் இருக்கிற நேரம், கண்மூடி தியானத்தில் இருக்கிற பொழுது தன்னுடைய தாய் மரண வாசலில் இருப்பது அவருக்கு தெளிவாக தெரிந்து விடுகிறது. அங்கிருந்து காலடியை நோக்கி வேகமாக வந்து சேருகிறார். தாய் மரணத்தின் பிடியில் சிக்கிவிட்டாள். முழுக்க முழுக்க பிரக்ஞையற்ற நிலையில் பிதற்றிக் கொண்டிருக்கிறாள். சங்கரா சங்கரா என்று மகன் மீது வைத்த எல்லையற்ற பாசத்தினால் ஓடி வந்த சங்கரர் அப்படியே தன்னுடைய தாயை எடுத்து மடியிலே வைத்துக் கொண்டார். பிரக்ஞையற்ற நிலையிலும் கூட மகனுடைய ஸ்பரிசத்தை உணர்ந்து கொண்ட ஆரியாம்பிகை மெல்ல விழி திறந்து பார்த்தார். சொன்னபடி நம்முடைய மகன் வந்து விட்டான், மரண பொழுதில் மடி சுமக்க வந்து விட்டான் என்ற மகிழ்ச்சியோடு கண்மூடினார். அப்படி கண்மூடிய பிறகு அவருக்கு ஈமக்கடன் செய்வதற்காக சங்கரர் புறப்படுகிறார். சுற்றி இருந்த உறவுகள் அனைத்தும் கூடாது என்று மறுக்கின்றன. நீ சந்நியாசி, சனாதன தர்மத்தில் பூர்வாசிரமத்தை திரும்பி பார்க்கலாகாது. நீ உனக்கு உறவே கிடையாது, தாயும் கிடையாது, தந்தையும் கிடையாது, உறவுகள் கிடையாது. எனவே நீ சனாதன தர்மத்துக்கு மாறாக ஈமக்கடன் செய்வது என்று புறப்பட்டால் நாங்கள் அனைவரும் உனக்கு எதிரிகளாக மாறுவோம் என்றார். அவர்கள் எதிர்ப்பு குறித்து கவலைப்படவில்லை. சங்கரன் தன் தாயை எடுத்து தோளிலே சுமக்கிறார். நீண்ட தூரம் கொண்டு சென்று மயானத்தில் வைக்க முடியாத நிலையில் தன் வீட்டு புறவாசலில் கொண்டு போய் தன் தாயின் சடலத்தை கிடத்தி அங்கே அக்னி தேவனை பார்த்து அவர் விண்ணப்பிக்கிறார். நான் ஒரு சந்நியாசி என்கிற நிலையில் உனக்கு இதுவரையில் எந்த அவிர்வாகமும் தரவில்லை. இதோ இப்பொழுது என் தாயின் சடலத்தை உனக்கு முதலாக அவிர்வாகமாக தருகிறேன். ஞானாகினியால் இவளை எரித்து நீ ஏற்றுக்கொள் என்று கேட்கிறார். அப்பொழுது 5 பாடல்கள் அவர் பாடுகிறார். நான் பொதிகை தொலைக்காட்சியில் ஒவ்வொரு சனிக்கிழமையும் பிற்பகல் 3 மணியிலிருந்து 3:30 மணி 30 நிமிடம் ஒரு வாழ்வியல் சார்ந்த உண்மைகளை இலக்கியங்களின் மூலமாகவே சொல்லிக் கொண்டு வருகிறேன். இன்னும் ஒரு 2 வாரத்திற்கு பிறகு இந்த உரையை நீங்கள் கேட்கலாம். தாய் குறித்து நான் பேசியிருக்கிறேன், அதில் விரிவாக நான் சொல்லியிருக்கிறேன். 5 பாடல்கள் ஆதிசங்கரர் பாடுகிறார். மாத்ருகா பஞ்சகம் என்று பெயர் அதற்கு வடமொழியில். அந்த தாயை பற்றி அவர் ஒரு சந்நியாசி அழுது அழுது புலம்பியபடி பாடுகிறான். தாயே, உன்னுடைய வயிற்றில் நான் இருந்த பொழுது என்னை கருவில் சுமப்பதற்கு எவ்வளவு சிரமப்பட்டிருப்பாய். நீ மல்லாந்து நீ படுத்தாய். எதற்காக? கருவில் இருக்கிற நான் சிரமப்படக்கூடாது என்பதற்காக மல்லாந்து படுத்திருப்பாயே. அப்பொழுது மூச்சு திணறி இருக்குமே உனக்கு. மசக்கை நேரத்தில் என்னென்ன துயரங்களை நீ சந்தித்திருப்பாய். விரும்பிய உணவை கூட எனக்காக நீ உண்ணாமல் பத்தியம் காத்திருப்பாயே. இப்படியெல்லாம் செய்த உனக்கு நான் என்ன செய்து விட்டேன்? எதையுமே உனக்கு நான் செய்யவில்லையே. தாயே, உன் திருவடிகளை நமஸ்கரிக்கிறேன் என்று தொடங்கும் 5 பாடல்கள். மாத்ருகா பஞ்சகம். தாயின் உறவை தவிர்க்க முடியாமல் ஈமக்கடன் ஆற்றுவதற்காக சனாதன தர்மத்தையே தள்ளி வைத்த மனிதன் ஆதிசங்கரன். பட்டினத்தார் அனைத்தையும் துறந்து விட்டு வெளியே வந்தார். வந்த பொழுது தாய் கண்ணீர் விட்டாள். மனைவியின் கண்ணீரை அவர் பொருட்படுத்தவில்லை, உறவுகளின் கண்ணீரை அவர் பொருட்படுத்தவில்லை. தாய் வந்து நின்று கண்ணீர் விடுகிற பொழுது கவலைப்படாதே, நான் இருக்கிறேன், இங்கேதான் இருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு வெளியே வந்தார். தாய் மரணத்தை சந்திக்கிற கடைசி நொடி வரையில் அந்த பூம்புகார் பட்டினத்திற்கு உள்ளேதான் அவர் புரண்டார். அங்கேதான் அவர் சத்திரத்தில் இருந்தார், அங்கேதான் பிச்சை எடுத்தார். அந்த பூம்புகாரை தாண்டி அவர் வெளியே செல்லவே இல்லை. தாய் செத்த பிறகுதான் அவர் எல்லா இடங்களுக்கும் சென்று கடவுள்களை தரிசித்து திருவொற்றியூரிலே அவர் ஐக்கியமானார். ஆனால் அந்த தாய் இருக்கிற வரை அங்கேயே இருந்தார். தாய் செத்தார். பட்டினத்தாருடைய வருகையை எதிர்பார்க்காமல் உறவுகள் தாயை சடலத்தை கொண்டு போய் வரட்டியையும் விறகையும் அடுக்கி கனலை மூட்டிவிட்டார்கள். செய்தி அறிந்த பட்டினத்தார் பதறி ஓடி வருகிறார். அந்த வரட்டியையும் விறகுகளையும் தள்ளி விடுகிறார். எரியவே முடியாத பச்சை வாழை மட்டைகளை ஒன்றாக கொண்டு வந்து மேலே அடுக்குகிறார்.
அடுக்கிவிட்டு இந்த அக்கினி என் தாயின் சடலத்தை எடுத்துக் கொள்ளட்டும் என்று 10 பாடல்கள் பாடி வைத்திருக்கிறார். இன்று படித்தாலும் ஈரக்குலை நடுங்கும். 2 திங்களாய் அங்கமெல்லாம் நுந்து பெற்று பையல் என்ற போதே பரிந்தெடுத்து செய்ய இரு கைப்புறத்தில் ஏந்தி கனகமுலை தந்தாளை எப்பிறப்பில் காண்பேன் இனி. முந்தி தவம் கிடந்து 300 நாட்சுமந்து அந்தி பகலாய் சிவனை ஆதரித்து தொந்தி சரிய சுமந்து பெற்ற தாயார் தனக்கோ எரிய தழல் முட்டுவேன். வட்டிலிலும் தொட்டிலும் மார்மேலும் தோள் மேலும் கட்டிலும் வைத்தென்னை காதலித்து முட்டச் சிறகிலிட்டு காப்பாற்றி சீராட்டிய தாய்க்கோ விறகிலிட்டு தீ மூட்டுவேன். அரிசியோ நான் இடுவேன் ஆத்தாள் தனக்கு வரிசையிட்டு பார்த்து மகிழாமல் ருசியுள்ள தேனே அமிர்தமே செல்வ திரவிய பூ மானே என்று அழைத்த வாய்க்கு. அள்ளி இடுவது அரிசியோ ஆத்தாள் தலைமேல் கொள்ளிதனை வைப்பேனோ கூசாமல் மெல்ல முகம் மேல் முகம் வைத்து முத்தாடி என்றன் மகனே என்று அழைத்த வாய்க்கு. படித்து பார்க்க வேண்டும் நீங்கள். தாயின் உறவை ஒரு சந்நியாசி துறக்கவில்லை. ஆனால் அந்த தாயின் உறவை கூட தள்ளி வைத்த ஒரே மனிதன் காமராஜ் என்பதை தாயின் உறவை தள்ளி வைத்தான் பொது வாழ்வின் தூய்மை காண. ஆனால் இன்றைய நிலை என்ன? ஒரு முதலமைச்சர் நாற்காலில் அமர்ந்த பெண்மணிக்கு பக்கத்தில் இருந்தவர்கள் என்கிற ஒரு காரணத்திற்காகவே பல்லாயிரம் கோடியை சுரண்ட முடிந்தது. எங்கே இருந்து தமிழகம் எங்கே சென்றிருக்கிறது? இதையெல்லாம் நீங்கள் சிந்திக்க தயாராக இருக்கிறீர்களா? அப்படி கொள்ளையடித்து விட்டு வந்தவர்கள் அடித்த கொள்ளையை வைத்துக் கொண்டு கூட்டம் சேர்க்கிறார்கள். ஆஹா, எவ்வளவு பெரிய கூட்டம் என்று நீங்கள் வாய்ப்பிழக்கிறீர்கள். உணர்ச்சி உள்ளவனுக்கு, உண்மை சார்ந்தவனுக்குத்தான் கோபம் வரும். ஆனால் வஞ்சகமாக நெஞ்சம் உள்ளவன் சிரித்துக் கொண்டேதான் எதையும் பேசுவான். அப்படி பேசுவதே மிகப்பெரிய அரசியல் தலைமை பண்பு என்று தமிழ்நாட்டிலே இருப்பவன் சொல்கிறான் ஒரு மனிதனை பற்றி. ஆஹா, அவர் என்ன கேள்வி கேட்டாலும் சிரிப்பு மாறாமல் எவ்வளவு அழகாக சொல்கிறார் என்கிறான். என்னடா தமிழகம் இது? எங்கே சென்றிருக்கிறோம் நாம்? யோசித்து பாருங்கள். இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஒரு நெடுவாசல் பிரச்சனையா? போராட்டம். கதிராமங்கலம் பிரச்சனையா? ஒரு போராட்டம். ஸ்டெர்லைட் விவகாரமா? போராட்டம். மீத்தேன் விவகாரமா? போராட்டம். நான் இதை தவறே என்று சொல்லவில்லை. இவை அனைத்துக்கும் போராட வேண்டும். ஆனால் இந்த போராட்டங்கள் அனைத்துமே ஒரு குறிப்பிட்ட பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு பாதிப்பை தரக்கூடியது. ஒட்டுமொத்த தமிழகத்தையும் முற்றாக அழிப்பதற்கென்றே இருப்பதுதானே டாஸ்மாக் கடைகள். இந்த டாஸ்மாக் கடைகளை மூட வேண்டும் என்பதற்காக தமிழ்நாட்டிலே இருக்கிற அத்தனை அரசியல் கட்சி தலைவர்களும், அத்தனை சமூக ஆர்வலர்களும், அத்தனை இளைஞர்களும், அத்தனை மாணவர்களும் ஒன்றாக திரண்டு ஒரு நாள் கூடினாலேயே பூரண மதுவிலக்கை தமிழகத்தில் கொண்டு வர முடியுமே? ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் பாதிக்கக்கூடிய பிரச்சனைக்கு குரல் கொடுக்க இங்கே யார்? அத்தனை போராளிகளையும் நான் கேட்கிறேன். ஊழல் மலிந்த மனிதர்கள் உங்கள் கண் முன்னாலே நடமாடுகிறார்களே, அவர்களை பார்த்தபடிதானே நீங்கள் இருக்கிறீர்கள். ஒரு தேநீர் கடை வைப்பதற்கு கூட முடியாதவன் சில காலம் அமைச்சராகிவிட்டால் 1000 ஏக்கர் தேயிலை தோட்டத்திற்கே சொந்தக்காரனாக மாற முடிகிறது என்றால் அந்த மனிதனை நீங்கள் பார்த்துக் கொண்டுதானே இருக்கிறீர்கள். 50 ஆண்டு காலம் இந்த தமிழ்நாட்டில் ஆட்சி பீடத்தில் இருந்தவர்கள் அத்தனை பேருடைய முகவிலாசங்களையும் திருப்பி பார்த்தால் 50 ஆண்டுகளுக்கு முன்பு இவர்களுடைய பாட்டனும் பூட்டனும் தந்தையும் சேர்த்து வைத்த சொத்து என்ன? இன்றைக்கு இவர்கள் சம்பாதித்து வைத்திருக்கக்கூடிய சொத்தினுடைய பட்டியல் என்ன? இந்த சொத்துக்கள் அனைத்தும் எப்படி வந்து சேர்ந்தன? இப்படி தரங்கட்ட அரசியல்வாதிகளுக்கு முன்னாலே நீங்கள் போய் முற்றுகையிட்டு இருக்கிறீர்களா? எப்படி வந்தது இந்த சொத்து என்று நீங்கள் பொங்கி கேள்வி கணைகளை தொடுத்து இருக்கிறீர்களா? ஒரு தூய்மையான நேர்மையான சமூகம் இருக்க வேண்டும் என்பதற்காக தவறிழைக்கக்கூடிய அரசியல்வாதியின் வீடுகளுக்கு முன்னாலே நீங்கள் சென்று நின்று விட்டாலே அவனவன் அச்சத்தின் பார்ப்பட்டாவது ஊழலற்ற ஒரு சமூக அமைப்பை உருவாக்குவதற்கு முடியுமே? அதை செய்கிறீர்களா? அதை செய்வதற்கு தமிழ்நாட்டில் அத்தனை அரசியல் கட்சிகளும் இருக்கின்றனவா? இங்கே எல்லாவற்றிலும் பங்கு, அனைவருக்கும் பங்கு.
இங்க அடிக்கக்கூடிய கொள்ளை என்பது ஆட்சியில் உள்ளவர்கள் மட்டுமே அனுபவிப்பது அல்ல, ஆட்சியில் இல்லாதவர்களும் அனுபவிப்பதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி இருக்கக்கூடிய சமூக சூழலில் நாம் சிக்கி இருக்கிறோம். நான் அரசியல் பேசுவதாக நினைக்காதீர்கள். அரசியலை தூய்மைப்படுத்திய துறவியை பற்றி தானே பேசுகிறேன். அப்படி தூய்மைப்படுத்திய துறவியை பற்றி பேசுகிற பொழுது எந்த அளவுக்கு பாழ்பட்டு கிடக்கிறது என் கண் முன்னால் விரிந்து கிடக்கிற தமிழகம் என்பதை சேர்த்து நான் சிந்திக்க வேண்டாமா? வெறும் காமராஜ் பஜனை மட்டும் பாடிவிட்டு போனால் போதுமா? யோசித்து பாருங்கள். காமராஜரை பெற்றெடுத்த தாய், காமராஜரோடு உடன் பிறந்த சகோதரி நாகம்மை, இருவரும் அந்த வீட்டில் இருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு கழிப்பறை கிடையாது, கழிப்பறை இல்லை. பொழுது விடுவதற்கு முன்பும் அல்லது பொழுது மறைந்த பின்பும் தான் அவர்கள் இயற்கை உபாதைகளுக்கு வழி தேட முடியும். அப்பொழுது தமிழகத்தின் முதல்வராக காமராஜ் இருக்கிறார். கற்பனை செய்ய முடியுமா அவங்களால்? அந்த நேரத்தில் காமராஜர் பிறந்து வளர்ந்த அந்த வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு சின்ன வெற்றிடம் கிடைத்தது. உடனே முருகதனுஷ்கோடி காமராஜரிடம் அவரோடு சின்னஞ்சிறு பருவத்திலே இருந்து ஒன்றாகவே தோழமை பூண்டு வளர்ந்தவர். அவர் திருமணம் செய்து கொள்ளவில்லை என்பதற்காகவே தானும் திருமணம் செய்து கொள்ளாமல் இருந்தவர் முருகதனுஷ்கோடி. அந்த முருகதனுஷ்கோடியை அழைத்து இந்த தாயார் மெல்ல மெல்ல தயங்கி தயங்கி சொல்கிறார், இயற்கை உபாதைகளுக்கு வழி தேட முடியாமல் நானும் என் பெண்ணும் தவிக்கிறோம். பக்கத்தில் ஒரு இடம் வந்திருக்கிறது, 3000 ரூபாய் என்று சொல்கிறான். இந்த இடத்தை எப்படியாவது என் மகனை வாங்கி கொடுக்க சொல்லுங்கள். முருகதனுஷ்கோடி போய் சொன்னார். உடனே காமராஜ் சொன்னார், என் தாயிடம் போய் சொல், 3000 ரூபாய்க்கு ஒரு இடத்தை நான் வாங்கி கொடுத்தால் 3 கோடி ரூபாய் காமராஜ் சம்பாதித்து விட்டான் என்று சொல்லுவான். ஒரு செப்பு காசை கூட என்னால் தர முடியாது. எனக்கான சம்பளம் அன்றைக்கு முதலமைச்சருக்கு கிடைத்த மாத ஊதியம் 1100 ரூபாய். இந்த 1100 ரூபாயில் 110 ரூபாய் அவருடைய ஓட்டுநருக்கு அவர் கொடுத்தார். 110 ரூபாய் அவருடைய உதவியாளராக இருந்த வைரவனுக்கு அவர் கொடுத்தார். மீதம் இருந்த தொகையை ஏழையும் பாழையும் அனாதையும் அகதியும் அவரை தேடி வந்து கண்ணீர் மல்க தங்கள் கதைகளை சொன்ன பொழுது அவற்றை எடுத்துக் கொடுத்தார். ஒரு பைசாவையும் வைத்துக் கொள்ளவில்லை. பெருந்தலைவர் காமராஜரோடு 25 ஆண்டுகள் என்று அவருடைய உதவியாளர் வைரவன் எழுதியிருக்கிற புத்தகத்தை நீங்கள் படித்து பாருங்கள், கண்ணீர் விடுவீர்கள். முதலமைச்சராக இருக்கிற காமராஜ் இந்த முதல்வர் பதவிக்கு வருவதற்கு முன்பு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராக இருந்த காமராஜ் ரேஷன் அரிசியை தான் அவர் உண்டார். அப்பொழுது ரேஷன் அரிசி என்பது நாற்றமடித்த அரிசியாக இருக்கும். அது ஒரு விதமான வண்ணத்தோடு இருக்கும். அந்த அரிசியை நான் பார்த்திருக்கிறேன். அந்த நாற்றம் எடுத்த அரிசியை நீங்கள் மூக்கில் வைத்து முகர்ந்தாலே சகிக்க முடியாது. அதுதான் அன்றைக்கு ரேஷன் கடைகளில் கொடுக்கப்பட்டது. அந்த ரேஷன் அரிசியை தான் வைரவனை விட்டு வாங்கி கொண்டு வர சொன்னவர் காமராஜ். ஐயா, இதை எப்படி ஐயா சாப்பிடுவீர்கள்? ரொம்ப நாறுகிறதே. ஏழையும் பாழையும் சாப்பிடுகிற பொழுது நான் சாப்பிடுவதில் என்ன தவறு? அதற்கு காமராஜ் ஒரு உத்தியை கையாண்டார் என்று வைரவன் சொல்கிறார். இந்த நாற்றம் அடிக்கக்கூடிய இந்த ரேஷன் அரிசியை நீ சோறாக பொங்குகிற போது அது பொங்கி சோற்றை கொண்டு வருகிற நிலையில் ஒரு 2 சொட்டு நெய்யை ஊற்றி எடுத்து கொண்டு வா. அப்படி என்றால் 2 சொட்டு நெய்யை ஊற்றி அதனுடைய நாற்றத்தை தவிர்த்து விட்டு சாப்பிட முனைந்த காமராஜ் ஒரு 1/2 லிட்டர் நெய் வாங்கி கொண்டு வா என்று சொல்லவில்லை. ஒரு 50 கிராம் நெய்யை வாங்கி வைத்துக்கொள். ஒரு இடத்தில் வைரவன் எழுதுகிறான், ஒரு முறை காமராஜர் அழைத்து, முட்டை இருக்கிறதா? கொஞ்சம் பக்கத்தில் முட்டை வைத்து சாப்பிட வேண்டும் போல் நினைக்கிறேன். முட்டை இருக்கிறதா? ஐயா, இல்லை ஐயா, நான் வேண்டுமானால் போய் கடைக்கு சென்று வாங்கி வரட்டும். வேண்டாம் என்று சொல்லிவிடுகிறார். அவரை போல் அவ்வளவு சிக்கனத்தை கையாண்ட ஒரு மனிதன் யாருமே இல்லை என்கிறான் வைரவன். எனவே இந்த 1100 ரூபாயை நான் வைத்திருக்கிறேன். இதில் நான் 120 ரூபாய் தாய்க்கு அனுப்புகிறேன். அவ்வளவுதான். அதை வைத்துக் கொள்ளட்டும். அதற்கு மேல் மகனாக இருக்கிற நான் ஒரு தாய்க்கு எதையும் செய்ய முடியாது என்று சொன்னார் அவர். யோசித்து பாருங்கள். அது போன்ற ஒரு மனிதன் பொது வாழ்வில் வந்து விட்டால், அதிகார நாற்காலில் அமர்ந்து விட்டால், சீசரின் மனைவி சந்தேகத்திற்கு அப்பாற்பட்டவளாக இருக்க வேண்டும் என்று சொல்வதை போல ஐயத்தின் நிழலே படாத அளவுக்கு தூய்மையானவனாக இருக்க வேண்டும்.
அதுதான் காந்தியம் இந்த மண்ணில் கொண்டு வந்து சேர்த்த அரசியல். காந்தியை அவர் தூரத்தில் இருந்தபடி முதலில் படித்தறிந்தார். பிறகு காந்தியை கண்டார். காந்திய கொள்கைகளை அறிந்து கொண்டார். காந்திய தலைமையை ஏற்றுக்கொண்டார். காந்தியத்திற்காகவே வாழ்ந்தார். காந்தி பிறந்த நாளிலேயே கண்மூடினாரே. காந்தி பிறந்த நாளிலேயே கண்மூடி ஒரு அத்வைத நிலையை அடைந்த மனிதன் அல்லவா காமராஜ். எனவே காமராஜரை பற்றி பேசுவதற்கு ஏராளமான செய்திகள் இருக்கின்றன. அவருடைய தனி வாழ்வு குறித்து பேச சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனால் நான் நிறைவாக சொல்கிறேன், எப்படிப்பட்ட மனிதன் இந்த மனிதன். இன்றைக்கு ஒரு கவுன்சிலராக ஒரு வார்டில் 5 ஆண்டுகள் இருந்தால் போதும், 5 தலைமுறைக்கு வசதிகளை அவன் தேடிவிடுகிறான். ஒரு வார்டு கவுன்சிலர். ஆனால் காமராஜ் யார்? 1940 தொடங்கி 1954 தமிழ் புத்தாண்டு தினத்தில் முதல்வராக பொறுப்பேற்கிற வரையில் ஏறக்குறைய 13 ஆண்டுகள் தமிழ்நாடு காங்கிரசின் தலைவர். 9 ஆண்டு காலம் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர். 4 முறை நாடாளுமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர். 5 முறை தமிழக சட்டமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர். 2 முறை அகில இந்திய காங்கிரசின் தலைவர் பொறுப்பை ஏற்றவர். 2 பிரதமர்களை உருவாக்கிய ஒரே தமிழன். இவ்வளவு பெருமைகளுக்கு உரியவனாக இருந்தும் பெருந்தலைவர் காமராஜர் கண்மூடிய பொழுது, உங்களுக்கு தெரியுமா வரலாறு? கலைஞரின் அமைச்சரவையில் இடம்பெற்றிருந்த ராஜாராம், சட்டமன்றத்தில் சபாநாயகர் பொறுப்பிலே இருந்த ராஜாராம், நான் காமராஜர் குறித்து 1 மணி நேரம் அவர் முழு வாழ்க்கை வரலாற்றையும் வடித்தெடுத்து ஒரு ஒலிப்பேழையாக தந்த பொழுது அதை சேலத்தில் அவர் வெளியிட்டார். அப்படி வெளியிட்ட பொழுது என் பக்கத்தில் இருந்த ராஜாராம் என்னும் சொன்னார், மணியன், இப்படி ஒரு மனிதன் வாழ முடியும், மணியனை போல் வாழ முடியுமா? அப்பொழுது கலைஞர் முதலமைச்சர். காமராஜர் இறந்து விட்டார் என்ற செய்தி வருகிறது. உடனே கலைஞர் ராஜாராமை அழைத்து, காமராஜர் இறந்த செய்தி எல்லா இடங்களுக்கும் பரவத் தொடங்கிவிட்டால் பெருவெள்ளமாக மக்கள் கூடிவிடுவார்கள். நீங்கள் வேக வேகமாக சென்று திருமலைப்பிள்ளை வீதியில் இருக்கக்கூடிய காமராஜர் வீட்டின் கதவுகளை அடைத்து விடுங்கள். ஏனென்றால் 9 ஆண்டு காலம் தமிழகத்தின் முதல்வராக இருந்தவர், அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் தலைவராக 5 ஆண்டு காலம் இருந்தவர், 2 பிரதமர்களை உருவாக்கியவர். என்னென்ன ஆவணங்கள் எங்கெங்கே இருக்கின்றன என்று நமக்கு தெரியாது. எனவே அவற்றையெல்லாம் யாரும் கைப்பற்றிவிடக் கூடாது, சேதப்படுத்தி விடக்கூடாது என்பதற்காக நீங்கள் எல்லா கதவுகளையும் மூடி வையுங்கள் என்று சொன்னார். நானும் வேக வேகமாக புறப்பட்டு போனேன். போய் கதவுகளை எல்லாம் இழுத்து மூடு என்று உதவியாளர் வைரவனிடம் சொன்னேன். அவன் கேட்டான், எதற்காக மூட வேண்டும் ஐயா என்று அழுது கொண்டே கேட்டான். இல்லை, எந்தெந்த இடத்தில் எதை எதை வைத்திருக்கிறாரோ காமராஜர், அதனால் இந்த கதவுகளை மூடும்படி கலைஞர் சொல்லி இருக்கிறார். ஐயா, அவர் எதை வைத்திருக்கிறார்? 63 ரூபாய் இன்றைக்கு இந்த வீட்டில் இருக்கிற சொத்து, 10 வேட்டி, 10 சட்டை. இதற்கு மேல் அவர் எதையா வைத்து விட்டு சென்றார்? யோசித்து பாருங்கள்.